கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக மீகா 7வது அதிகாரம் 7வது வசனம், நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். அவர் உண்மையான இரட்சகர். காத்திருந்து, ஆண்டவரே என்னை இரட்சிங்கப்பா, இந்த நாளுக்குரிய இரட்சிப்பையும் தாங்க, என்னை அதோடு ஆசீர்வதிங்க என்று நாம் முழங்காலில் நின்று கேட்கும் போது அவர் நம்மை இரட்சிப்பார். நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு அவர் உங்களை இன்று நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.